அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற ஒருவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து முதலாவது ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும்போது மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம்? இந்த பூமிக்குரியவைகளையே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த பூமியும் அதிலுள்ள எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நாம் காண்கிற எதுவும் நிலையானதில்லை. காணாதவைகளே நிலையானவைகள், நித்தியமானவைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் கண்களாலே காண்கிற எல்லாம் ஒரு நாள் காணப்படாமல் போகும். ஆகவே கண்களாலே காணக்கூடாத காரியங்கள் தான் நமக்கு நித்தியமானவைகள், அவைகளே நிரந்தரமானவைகள். ஆகவே இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்டமெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எதை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் எப்போதும் மேலானவைகளை நாட வேண்டும், மேலானவைகளை தேட வேண்டும். அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்திலே அதையெல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். நமக்கு நிலையானதும் நிரந்தரமானதும் அதுவே தான் என்பதை நாம் மறந்து இந்த உலகத்தின் காரியங்களையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்குரியவைகளையே யோசித்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்குரியவைகளுக்காகவே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் காணப்படாமல் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பதாக வாழ்ந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கூட அவர்கள் மேலானவைகளையே நாடினார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11, 13 முதல் 16 வரைக்கும் வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென், அல்லேலூயா. இங்கே நாம் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், முற்பிதாக்களை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீடு கட்டவில்லை. காரணம், அவருடைய சிந்தனை எப்படி இருந்ததாம்? அவர்கள் எப்படி அறிக்கையிட்டு கொண்டிருந்தார்களாம்? சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்களாம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு
பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் பரதேசிகள். யாக்கோபிடத்திலே பார்வோன் வயதை கேட்கும்போது சொல்லுவார், பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் என்று சொல்லுகிறான். அந்த ஆதியாகமத்தில் பார்க்கும்போது நாம் அடிக்கடி அந்த வார்த்தையை பார்க்க முடியும். பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். அவர்கள் தங்கள் ஆயுசு நாட்களை சொல்லும்போது பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவர்களுக்குள்ளே அந்த ஒரு நித்திய நம்பிக்கை இந்த நாட்களில் இருந்தது. இந்த பூமியில் நான் வாழுகிற வாழ்க்கையெல்லாம் ஒரு பரதேசியான வாழ்க்கை, ஒரு நிலையில்லாத வாழ்க்கை, அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை என்பதை அந்த காலத்திலே அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிரந்தரம், இதுதான் முக்கியம் என்று நினைக்கிற காலத்திலே நினைக்கிற ஒரு அப்படிப்பட்ட சிந்தனையில தான் இந்த கிறிஸ்தவர்கள் கூட அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்கள் அவர்கள் பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஆண்டவர் எப்படி சொன்னார், ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொன்னார். காரணம், அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு அழிக்க முடியாத நம்பிக்கை, ஒரு ஆழமான நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தபடினாலே தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்வதிலே அவர் வெட்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனைக்கு அநேக காரியங்கள் எட்டி கொண்டிருக்கிறது. நாம் மிகவும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் உலக நாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் குறையாமல் இருக்குமானால் நாம் எப்படி அந்த பரம தேசத்தை நாம் கண்டு கொள்ள முடியும்? எப்படி அந்த பரம தேசத்தை நாம் சுதந்தரிக்க முடியும்? ஆகவே இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் நாம் இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல, நமக்கு பரலோகத்தில் நித்தியமான வீடு இருக்கிறது, பரலோகத்தில் நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது, அங்குதான் நித்தியமான சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் அங்கே வாசித்தது போல மேலானவைகளை தேடி மேலானவைகளை நாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற காரியமெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இவைகள் இருக்கிற மகிமையை நாம் பார்த்து பிரமிக்கிறோமா? அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரம கானான், அந்த பரம தேசம், அந்த பரலோக ராஜ்யம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 அதிகாரங்களில் வாசிக்கும் போது அங்கே அந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் ஆகிய அந்த ஸ்தலங்களை குறித்து அங்கே மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே இருள் இல்லை என்று சொல்லியெல்லாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான மகிமையான தேசத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகின் வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு பழைய பாடல் எப்படியாக நாம் பாட முடியும்? கூடார வாசிகளாகும் நமக்கு இங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ என்ற ஒரு பாடலை நாம் ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல
அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த உலக வாழ்க்கை எல்லாம் மாய் என்பதை உணர்ந்து இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடுவதை குறைத்துவிட்டு நாம் மேலானவைகளை தேட நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து சில வசனங்களை கூட வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் என்று சொன்னால் இந்த பூமிக்குரியவைகள் எல்லாம் தேட வேண்டாம். அங்கதான் அதான் வாசித்தோம். மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. பூமிக்குரியவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எப்படியாகிலும் தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த தேவ ராஜ்யத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நான் எதை தேட வேண்டும்? அதற்காக நான் எதை நாட வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாம் செய்ய வேண்டிய நீதி நியாயங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த நீதி என்ன? நோவா அவர் நீதிமானாய் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் நீதிமானாய் இருந்தான், யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். ஆகவே இந்த நீதியை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நீதி செய்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். நீதி என்ன என்பதை தேடி அந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம், இந்த பூமிக்குரியவைகளெல்லாம், நீங்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறவர்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே இந்த பூமிக்குரியவைகளை நாம் நாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை, அவைகள் நமக்கு தரப்படும். ஆனால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறோமா? அவர் வீட்டிற்கும் அந்த சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தை நாம் தேடுகிறோமா? அந்த இடத்திற்கு போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமா? அதையெல்லாம் விட்டுவிட்டு பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருந்தால் அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் மேலான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். வேதத்தில் வாசிக்கும் போது அவருடைய நீதிகள் என்னெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த நீதி நியாயத்தின்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளெல்லாம் நிச்சயமாக தேவன் சந்திப்பார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தாவீது ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற வாஞ்ச நிமித்தமாக உடன்படிக்கை பெட்டியை அவன் தன் பக்கம் இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் வீட்டிற்கு அருகாமையிலே, தன் அரண்மனைக்கு அருகாமையிலேயே அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு கூடாரத்தை போட்டு அதிலே கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல், நான் வாசித்த அந்த பாடல். அப்பொழுது உடன்படிக்கை பெட்டி அங்கே அதை வைத்தது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தேவனை ஆராதிக்கும்படிக்காக அங்கே ஆராதனை குழுக்களை அவன் உருவாக்கினான். அவர்கள் முறைப்படி அந்த ஆராதனையை எப்போதும் ஆண்டவருக்கு செய்யும்படியாக 3 குழுக்களை அங்கே நியமித்து, நீங்கள் எப்போது ஆண்டவர் பாட வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், இசைக்கருவிகளை வாசிக்க வேண்டும், அவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை அந்தி சந்தி அந்த பலிகளை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் எல்லாவற்றையும் நியமித்து விட்டு அவன் பாடின பாடல் தான் நாம் வாசித்த அந்த 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதிலே அவன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நாம் இன்னும் அவர் சொல்லுகிறார், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நாம் தேட வேண்டியது ஆண்டவரை தேடுவோம்.
ஆண்டவரை தேடாமல் வேறு எதை தேடினாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது வாய்க்காது. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். ஆண்டவரை எப்போதும் தேடி ஆண்டவரை பார்க்க முடியாத அந்த வாஞ்சை குறிக்கிறது. கர்த்தரை நாடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு வேணும், அப்பா உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய சாயலை நான் பார்க்கணும், நீர் என்னோடு பேசுகிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையை அங்கே வெளிப்படுத்துகிறது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்க. அப்படிப்பட்ட நாட்டம் ஏதாவது நமக்கு இருக்கிறதா? ஆண்டோடைய மகிமையை பார்க்கணும். தாவீதுக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு. ஆண்டவரே, நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எப்போதும் தேவ சமூகத்தை அவன் நாடுகிறவனாக இருந்தான். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எப்போதும் அவருடைய சமூகத்தை தேடுவோம், அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள ஆசைப்படுவோம், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்படுவோம். அவருடைய சமூகத்தை நாம் தேடுகிறோமா? சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுவதே இல்லை. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையானா வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அதோடு சரி. அதுக்கு பிறகு எந்த ஒரு ஜபமோ ஆராதனையோ எதுவுமே இல்லாமல் சிலர் அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள். ஆலயத்தில் வந்து தான் தேடணுங்கிறது இல்லை. நான் வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் காலை நேரம், மாலை நேரம், இரவு நேரம், எப்போ நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் தேவ சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே இதுதான் மேலான அனுபவம். அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நமக்கு பணம் வேணும், நமக்கு அது வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி இதுக்காகவே நாம் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும், இதெல்லாம் அழிந்து போகும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும். கர்த்தரையும் அவருடைய வல்லமை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்க நியாயத்தை தேடுங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிற நியாயத்தை தேடுங்கள். எது நியாயம்? இந்த உலகத்திலே நியாயமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நியாயமான காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். அநியாயமான காரியங்களை செய்யவோ அநியாயமான காரியங்களில் ஈடுபடவோ கூடாது. நம்முடைய லாபத்திற்காக, நம்முடைய வசதிக்காக அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக எந்த ஒரு அநியாயமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்தபடினாலே அவர்கள் கானான் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நியாயத்தை தேடுங்கள். எது நியாயம் சொல்லி தேடு, கண்டுபிடிங்க. நியாயமே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. நியாயத்தின்படி நீங்கள் வாழலை, நியாயத்தின்படி தீர்ப்பு செய்யலை, நியாயக்கேடு செய்தீர்கள். ஆகவே நியாயத்தை தேடுங்கள். நாம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நாம் நியாயப்படி செய்ய வேண்டும். நம்முடைய எந்த ஒரு லாபத்துக்காகவும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் அநியாயத்திலே நாம் ஈடுபடக்கூடாது. நியாயத்தை தேட வேண்டும். அப்போதுதான் அந்த மேலான ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். ஆமென். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். சத்தியத்தை தேடுகிற ஜனங்கள் இல்லை, உண்மையான மனுஷர் இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஆகவே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று அதன் வீதிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன்.
ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். ஆனால் இந்த நாளிலே சத்தியம் விடுபட்டு போயிற்று. சத்தியம் குறைந்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தின்படி வாழுகிறவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிக்கும் போது ஆபிரகாம் ஆண்டோட சமூகத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருந்தான். ஆண்டவரே, ஒருவேளை 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருப்பார்கள், அந்த 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் சொன்னார், 50 நீதிமான்கள் இந்த பட்டணத்தில் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு 40 நீதிமான்கள், ஆண்டவரே 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் என்று சொல்லி அவன் ஆண்டவர் சமூகத்திலே அவன் தன் உயிரையும் பணையும் வைத்து அவன் வேண்டுதல் செய்து கொண்டே வந்தான். ஆனால் அந்த பட்டணத்தில் அவன் எத்தனை நீதிமான்கள் கேட்டானோ 10 நீதிமான்கள் வரைக்கும் கேட்டு பார்த்தான். அவனால் அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ள, இவ்வளோ பெரிய பட்டணத்தில் ஒரு 10 நீதிமான் கூட இல்லையா? 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. லோத்தி என்கிற அந்த நீதிமான் மட்டுமே அங்கு இருந்தான். அதே போல அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நீதிமான்களை தேடிக்கொண்டிருக்கிறார், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் சத்தியத்தை தேடுகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும், சத்தியத்தின்படி வாழுகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும், சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். யார் அவருடைய கூடாரத்தில் தங்குவான், யார் அவருடைய வாசஸ்தலத்தில் பிரவேசிப்பான்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற அந்த ஜாதி அதற்குள்ளே பிரவேசிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிப்பது போல நாம் சத்தியத்தை கை கொண்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஆகவே மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லும்போது நாம் சத்தியத்தை தேடி சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். ஆமென். அப்பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். நன்மையை தேடுங்கள், தீமை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தீமை இருக்கக்கூடாது. தீமை இருந்தால் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள். தீமையை விட்டு நாம் விலக வேண்டும். தீமை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நன்மையை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் எதை செய்தாலும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். யாருக்கெல்லாம் நன்மை செய்யலாம் என்று சொல்லி எல்லா இடத்திலும் அவர் போன கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தீமை வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நன்மையை தேட வேண்டும். நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்போது நம்முடைய கிரியைகள் நன்மையுள்ளதாக இருக்க வேண்டும். யாருக்கும் நாம் தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடினால் நாம் நிச்சயமாக மேலானவைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். தீமையை யோசிக்கிறவர்களாக இருந்தால் நாம் பூமிக்குரியவர்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நன்மை நாம் தப்பி தவறி நாம் தீமை செய்யக்கூடாது என்கிற ஒரு உறுதி நமக்குள்ள வேண்டும். நாம் நன்மை தான் செய்ய வேண்டும். தீமை செய்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நன்மை செய்வதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு முன்னோடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தீமை செய்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார். அவர்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜெபித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையிலும் நாம் தீமை செய்யக்கூடாது. நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இங்கே நான் வாசிக்கும் போது மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனத்தாழ்மையை நாம் தேட வேண்டும். அது ஒரு மேலான அனுபவம். தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்.
பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே பெருமையுள்ளவர்கள் யாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அங்கே நம்ம போனால் ஆண்டவர் நமக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்பார், நமக்கு எதிர்த்து தான் நிற்பார். ஆகவே பெருமையுள்ள யாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆகவே நாம் பெருமையை தேடுகிறவர்களாய் அல்ல, மனத்தாழ்மையை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மனத்தாழ்மை வெளிப்படையான தாழ்மை அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உருவாக வேண்டிய அந்த தாழ்மை என்கிற குணாதிசயம். மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வேறு என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மனத்தாழ்மை தான் எதிர்பார்க்கிறார். நாம் மனத்தாழ்மையாக இருக்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் நிச்சயமாக பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தில் பெருமையுள்ளவர்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பெருமைகளெல்லாம் நாம் உதறி தள்ள வேண்டும். பெருமைகளெல்லாம் தூக்கி எறிவோம். அவைகளால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் தாழ்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நோவாவின் பேழைக்குள்ளே எல்லா மிருக ஜீவன்களும் கடந்து போனது. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இறகுள்ள பறவைகள் என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஆண்டவர் குறிப்பிட்ட ஜோடிகளை உள்ளே சேர்க்க சொன்னார். எல்லா மிருகங்களும் ஒரே இடத்தில் இருந்தது. அவைகள் எங்கும் பெருமை பாராட்டவில்லை. தங்களுடைய சுய குணாதிசயங்களை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தி இருந்தால் அந்த பேழைக்குள்ளே அவர்கள் இருந்திருக்க முடியாது. நாம் பொதுவாக பார்க்கும்போது மிக கொடிய மிருகங்கள் எல்லாம் இருந்துச்சு, சாதுவான மிருகங்களும் இருந்துச்சு. இப்போ காட்டில் பார்க்கும்போது கொடிய மிருகங்கள், வேட்டையாடுகிற மிருகங்கள், இந்த சாதுவான மிருகங்களை பார்க்கும்போது அது வேட்டையாடி சாப்பிட்ரும். அந்த குணத்தை எல்லாம் அந்த பேழைக்குள்ளே அது வெளிப்படுத்தியிருந்தா பேழை இப்போ போய் சேர்றதுக்குள்ளே, அந்த ஜலப்பிரளயம் முடிகிறதுக்குள்ளே உள்ளே இருந்த எல்லா மிருக ஜீவன்களும் செத்து போயிருக்கும். ஆகவே அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் தங்கள் சுயத்தை அது வெளிப்படுத்தவில்லை, தங்கள் குணங்களை வெளிப்படுத்தவில்லை, தங்கள் பெருமைகளை வெளிப்படுத்தவில்லை. எல்லாம் அங்கே அமைதியாக இருந்துச்சு. யானை, சிங்கம், புலி இவைகளெல்லாம் ரொம்ப அமைதியாக அடக்க ஒடுக்கமாக அங்கே இருந்ததுனால தான் அந்த பேழைக்குள்ள அவைகள் காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரம் அந்த பேழைக்குள்ள நடந்திருக்கும். ஆகவே மனத்தாழ்மை இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒவ்வொரு மிருகம் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அங்கே காமிச்சிருந்தா பயங்கர சண்டை நடந்திருக்கும், பெரிய யுத்தமே நடந்திருக்கும் பேழைக்குள்ள. ஆனால் எந்த ஒரு மிருகமும் அங்கே தன்னுடைய பெருமையை காண்பிக்கவில்லை. ஆகவே பெருமையுள்ள யாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனத்தாழ்மையை நாம் தேட வேண்டும். இன்னும் நான் எப்படி மனத்தாழ்மையாக இருக்கலாம், இன்னும் நான் எப்படி தாழ்மையாக நடந்துக்கலாம், இன்னும் நான் எப்படி தாழ்மையாக மற்ற இடத்துல பேசலாம், இன்னும் நான் எப்படி தாழ்மையாக யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த மனத்தாழ்மையை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் அக்கறைப்பட்டு அதிலே நாம் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது தான் நாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:31. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஆண்டவர் ஆவியின் வரங்களை வைத்திருக்கிறார், ஆவியின் கனிகளை வைத்திருக்கிறார், ஆவியின் கிருபைகளை வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் நாட வேண்டும். அதுதான் அங்கே பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். உலக காரியத்திலே இன்னும் நமக்கு என்ன இல்லை, இன்னும் நமக்கு என்ன வேணும்னு சொல்லி நிறைய காரியத்தை தேடி தேடி நாம் வாங்கிக் கொள்ளுகிறோம், சம்பாதித்துக் கொள்ளுகிறோம், நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஆகவே மேலான காரியங்களை தேட வேண்டும், மேலான குணாதிசயங்களை நாம் தேட வேண்டும். ஆவின் வரங்களை குறித்தும் ஆவின் கனிகளை குறித்தும் வேதத்தில் வாசிக்கிறோம்.
இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த கனிகள் எல்லாம் இருக்கிறதா? எத்தனை வரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, இது நமக்கு வேண்டுமே என்று சொல்லி அதை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதெல்லாம் யாருக்கு வைத்திருக்க? நமக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அதை எழுதுகிறார். நீங்கள் என்ன செய்யுங்கள்? முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஏராளமான வரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவின் கனியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆவின் கனியை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து திரளான கிருபைகளை பெற்றுக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு ஆள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கிருபைகளை பெற்றான். ஆண்டவரை ஆராதித்து கிருபைகளை பெற்றான். ஆண்டவருக்கு பிரியமானவர்களை செய்து கிருபைகளை பெற்றுக்கொண்டான். அதுபோல நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மேலானவைகளை நாம் தேடும்போது நாம் ஒரு நாள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திலே மகிமையாய் காணப்படுவோம். மேலான வரங்களை நாடுவோம், மேலான வல்லமையை நாடுவோம், மேலான கிருபைகளை நாடுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அழியாத ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எவ்வளவு நம்ம சேர்த்து வச்சாலும், எத்தனை கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆண்டவரோடு வாழ முடியாது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகவும் முடியாது. ஆகவே யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்கள். இந்த பூமியிலே நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருந்தாதான் அங்கே போய் நாம் சமாதானமாக இருக்க முடியும். பரலோக ராஜ்யம் அது ஒரு சமாதானம் நிறைந்த இடம், சந்தோஷம் நிறைந்த இடம், பரிசுத்தமான இடம். அங்கே பாவத்திற்கு இடமே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், யார் அங்கே போவா, அங்கே யார் போக மாட்டாங்க அப்படி நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21, 22 அதிகாரங்களில் வாசிக்கும்போது பரலோகத்தின் மகிமையை குறித்து பார்க்கிறோம். அந்த மகிமையான இடத்திற்குள்ள யார் கடந்து போவார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த அதிகாரங்களை நாம் வாசித்து தியானிப்போம். அந்த பரலோக மகிமையை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியில் இருக்கும்போது நாம் மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். நம்முடைய நாட்டம், நம்முடைய தேட்டம், நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சுய தேசம் என்று அங்கே வாசித்தோம். அதுதான் நம்முடைய சொந்த தேசம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகாக பாடுவார், பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு என்று சொல்லி அவர் பாடியிருக்கிறார். ஆமென். அதுதான் நமக்கு நிலையான நிரந்தரமான இடம். ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல இந்த பூமிக்குரிய எல்லா ஆண்டும் நமக்கு வைத்திருக்கிறார், தருவார். நம்முடைய நாட்டமும் நம்முடைய தேட்டமும் எல்லாம் இந்த பூமிக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் நாடி தேட வேண்டியதெல்லாம் அந்த மேலானவைகளை தேட வேண்டும். அப்பொழுது இந்த பூமியில் உள்ள நமக்கு கிடைக்கும், மேலானவைகளும் கிடைக்கும். நம்ம அதை விட்டுட்டு பூமிக்குரியவர்களை மட்டும் தேடினா இதுவும் ஒரு நாள் கடந்து போகும், அது நமக்கு கிடைக்காது. ஆகவே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா.